மகாத்மா காந்தியின் 156வது ஜனன தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. அகிம்சாவாதியான மகாத்மா காந்தியின் சிலை அமைந்துள்ள யாழ் நகரப்பகுதியில் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் காந்தியம் வருடாந்த பத்திரிகையும் வெளியிடப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம. பிரதீபன், யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெயரட்னம் அடிகளார் மற்றும் மாநகர சபை பிரதிநிதி முதல்வர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை காந்தி ஜெயந்தி என்ற தலைப்பில் கொண்டாடும் இந்த பொன்னான நேரத்தில் எங்களோடு இணைந்த அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் உண்மை, அகிம்சை மற்றும் அனைத்து மனித குலத்திற்கும் இரக்கத்தின் தூதராகவும் இருந்தவர். அவரது வாழ்க்கையும் செய்தியும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றது. 1927ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி இந்த மண்ணுக்கு விஜயம் செய்ததை இன்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சிறப்பு மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம். இங்கு அவரது பயணம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் இது ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாகவும் நட்புறவு மற்றும் அமைதியின் செய்தியுடன் சமூகங்கள் மற்றும் எல்லைகளை தாண்டி சென்றதை அடைவதற்கு ஆகவும் இருந்தது. இன்று அவரது வாழ்க்கையை நாம் கொண்டாடும் போது இனம், மதம், மொழி அல்லது தேசிய வேறுபாடுகள் நம்மை ஒருபோதும் பிரிக்கக்கூடாது என்ற அவரது உலகளாவிய செய்தியை நாம் நினைவு கூறுகின்றோம். இது வசுதைவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரு குடும்பம் என்ற இந்திய நாட்டின் அடிப்படை தத்துவத்தின் ஆழமாக எதிரொலிக்கிறது. உலகத்தில் பல இடங்கள், பிரதேசங்கள் மற்றும் சமூகங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மகாத்மா காந்திஜியின் போதனைகள் உண்மையை தேடவும், அகிம்சையை கடைபிடிக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே மக்களாக, ஒரே குடும்பமாக ஒன்றுபடவும் நம்மை தூண்டுகின்றன. நல்லிணக்கத்திற்கான அவரது அழைப்பு அவரது வாழ்நாளில் மட்டுமல்லாமல் இன்றும் என்றும் பொருத்தமானது. இந்த காந்தி ஜெயந்தியில் அவரது தத்துவத்தை, கொள்கைகளை மற்றும் சிந்தனைகளை பின்பற்றுவோம். வார்த்தைகளில் மட்டுமல்ல, நமது அன்றாட செயல்களிலும் உண்மையை தேடுவோம், ஒற்றுமையை வலுப்படுத்துவோம், அமைதி, நீதி மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்துவோம். காந்திஜியின் ஒளி நமது இரு நாடுகளுக்கும் உலகிற்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும். அனைவருக்கும் நன்றி.